Hi friends, welcome to VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஆங்கர் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆங்கர் பை ஸ்பாட்டிஃபை. ஸோ இந்த ஆப் வந்து நீங்களுமே உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் நல்லா தான் ஒர்க் ஆகிருந்துச்சு, திடீர்னு சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த ஆங்கர் ஆப் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுறீங்க, ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி இந்த ஆங்கர் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இல்லாட்டி இந்த ஆங்கர் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ வந்து ஏதாவது லொகின் இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்து நீங்கள் இந்த ஆங்கர் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா, அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைல் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஆங்கர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது வந்து ஒரு நல்ல சாதாரணமான விஷயமா இருக்கும். அதோடு வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. அப்பையும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ஆங்கர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி எந்த மொபைல்னா ஃபர்ஸ்ட்டாகவே இருக்குது, ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணணுன்னே நீங்கள் இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து நீங்கள் ஃபோர் ஸ்டெப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு நீங்கள் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போவீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கர் ஆப் வந்து காட்டும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து லொக் ஆகிட்டு ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண அந்த இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே நம்மளால் வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ அதனாலேயுமே சம்டைம்ஸ் வந்து இந்த ஆங்கர் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமாவுமே ஒரு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.